மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாய் இந்த மகிழ்ச்சியான ஜனவரி மாதம் 3ஆம் நாளின் காலை நேரத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். காலைக்கு காலை புதிய கிருபைகளினாலும் இரக்கலினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற நன்மையுள்ள ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவரே, பாதையிலே நெய்யாய் பொழிகிறவரே, எங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, குளிர்ச்சியான பனி பெய்கின்ற காலை வேளையிலே எங்களை ஜீவனோடு எழுப்பி கடந்த இரவில் எங்களோடு இருந்து எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை தந்திருக்கிறேன். ஆண்டவரை, இந்த நாளில் இந்த இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, இதோ என்னுடைய அருமையான அடியார்களாகிய நம்பர்சாரையும் சகோசாரையும் எடுத்து பயன்படுத்தும். இது கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் ஆண்டவரின் திருநாமத்தை துதிக்கும்படியாய் 194வது பாடலாகிய இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தார் தொழுவோம் நாமும் என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 194வது பாடல். திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லதனுக்கிண இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே. காசினி இல்லதனுக்கிண இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரதாப நாமம், இது உண்மை மனமொத்த நாமம். உத்தம மகிமை பிரதாப நாமம், இது உண்மை மனமொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடும் வேதாளம் கண்டு பயந்தோடும் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
தவிர்க்கும் பரிகாரி, பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, தீய பாவ பிணி தவிர்க்கும் பரிகாரி. இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமம் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வாக்கு தத்துவத்தோடு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். எசேக்கியேல் 34:26. அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாய் கொடுப்பேன், ஏற்ற காலத்தில் மழையை வரச் செய்வேன், அவர்கள் ஆசி மழையாக இருப்பார்கள் என்பதே. மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசிகள் நமக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வருஷம் முழுவதுமாய் நாம் வாழ முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்படியே ஆசி மழை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதனால்தான் இங்கே எசேக்கியேல் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த ஆசிகளை வழங்குகின்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் புத்தகத்தின் பின்னணியை நாம் பார்க்கும்போது இந்த புத்தகம் 593 563 எழுதப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஆசிரியர் எசேக்கியேல் ஒரு ஆசாரியனாகவும் ஒரு தீர்க்கராகவும் அவர் இருக்கின்றார். பாபிலோனில் சிறையிருப்பில் மக்களோடு மக்களாக அவரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல பாபிலோனிலிருந்து எப்படியாவது திரும்பி வர வேண்டும் என்ற பெரிய ஒரு வாஞ்சை இந்த மக்களுக்கு இருக்கும்போது இது எழுதப்பட்டதாய் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் 586 BC பாபிலோன் பேரரசன் நேபுகாத் நேச்சர் தேவாலயத்தை இடித்து போட்டான். ஏன் இடித்து போட்டான் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த ஆலயத்தில் நம்ம ஆலயங்களை வீடுகளை கட்டும்போது செங்கலுக்கு கீழே நம்ம சிமெண்ட் வைப்போம். ஆனால் அவர்கள் தங்கத்தை உருக்கி வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு கல்லுக்கும் இடையே பெரிய பெரிய கல்லுக்கு இடையே தங்கம் உருக்கி வைக்கப்பட்டிருந்தது. மற்ற எல்லா இடங்களிலும் ஆபரணங்கள் இருந்தது. ஆகவே அவை எல்லாவற்றையும் அவர்கள் உருக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொன்னதை போல் அப்பவே கல்லின் மேல் கல் இராதபடி அது இடித்து போடப்பட்டது. மாத்திரமல்ல, இதே வேளையில் அசிரியர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அவங்க பிடிக்க ஆரம்பித்தாங்க 7ஆவது நூற்றாண்டில். அதே போல பாபிலோனியர்களும் மற்ற எல்லா நாடுகளையும் பிடித்து குறிப்பாக எருசலேமை அவங்க பாபிலோனுக்கு சரியாக பிடித்து சென்றாங்க. ஆலயத்தை இடித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ எசேக்கியேலை ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கும்போது அவர் 593 BC அவர் எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுவதற்கு 5 வருஷத்துக்கு முன்னதாக அவரை ஆண்டவர் அழைக்கின்றார். எசேக்கியேலுடைய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த எசேக்கியல்ஸ் மெசேஜ் வாஸ் ஒன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன். நீதி தீர்ப்பும் மீட்டுருவாக்கமும், நீதி தீர்ப்பும் மீட்டுருவாக்கமும். அதே போல he proclaimed God's judgment on Israel for its sins but also promised restoration and redemption. கடவுளுடைய நீதி தீர்ப்பு உங்கள் மேலே வரும் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அதே நேரத்தில் சிறையிருப்பில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் மீட்டுருவாக்கத்தை, விடுதலையை ஆண்டவர் தருவார் என்பதையும் சொல்கிறார். அதே போல இதனுடைய சிம்பல், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு சிம்பல் இருக்கிறது. எசேக்கியேல் சிம்பல் நாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஈட்டிங் ஏ ஸ்க்ரால் அண்ட் லையிங் ஆன் இஸ் சைடு டு கன்வே காட்ஸ் மெசேஜ். புத்தக சுருளை உண்டு படுத்துக்கொள்வது என்ற ஒரு செய்தி இதில் இருக்குது. இதில் முக்கியமான தீம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா,
கடவுள் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், கடவுள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், தேசத்தையும் இல்லை ஒவ்வொரு காரியங்களையும் இல்லையா. காட்ஸ் சோவர்னிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஓவர் ஆல் நேஷன்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ். எல்லா நாடுகளிலும் நடைபெறுகிற காரியங்களையும் எல்லா தேசங்களிலும் நடைபெறுகிற சம்பவங்களையும் கர்த்தர் என்ன பண்றாரா? He controls. இப்போ இன்னைக்கு கூட நீங்க கேட்கலாம், அப்போ போர் நடக்குது, பிரச்சனை நடக்குது, எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் அடக்குவார். ஒரு நேரம் வரும்போது எல்லாம் அமைதியாய் மாறிப்போம். டெய்லி ஜம் பண்ணே இருக்கிறோம் இல்லையா. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன். The book highlights God's judgment on Israel for its sins, but also promises restoration and redemption. நீதி தீர்ப்பு இந்த புத்தகத்தில் மிக அதிகமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் விடுதலையும் சமாதானத்தையும் மீட்டுருவாக்கத்தையும் சொல்றார். அதே நேரத்தில் பரிசுத்தத்தையும் ஆண்டவர் இங்கே எசேக்கியேல் வழியாக போதிக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் பாபிலோனியர்கள் இந்த புத்தகத்தை குறித்து அவர்களும் தங்களுடைய வரலாற்று சுவடுகளிலே எழுதி வைத்திருக்கிறாங்க. பிற்காலத்தில் அது கண்டுபிடிக்கப்பட்டதாய் நம்ம பார்க்கின்றோம். எசேக்கியேலுடைய டோம், அதாவது கல்லறை, பிற்காலத்தில் ஆல் கிஃபியா என்ற இடத்துல ஈராக்கில் அது கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் நம்ம கிடைத்த சின்ன சின்ன எவிடன்ஸ் மாத்திரமல்ல. எசேக்கியேலுடைய காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 34ஆம் அதிகாரத்தை 573 572 அவர் எழுதுறாரு. இங்கே கடவுள் எசேக்கியேலுக்கு இந்த வார்த்தையை தர்றாரு. எசேக்கியேல் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறாரு. அங்கிருந்து இது எழுதப்பட்டதாய் நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை அப்படின்னாக்கா, அசிரியர்கள் வீழ்ச்சி அடைகின்ற ஒரு நாட்கள். அசிரிய அந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கும்போது அசிரியர்கள் பெரிய ஒரு நாடாக இருக்கிறாங்க. அவங்க வீழ்ச்சி அடைகின்ற, அதாவது பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைகின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பாபிலோனியர்கள் எழுகின்ற காலகட்டமாக இருக்குது. அதுதான் நேபுகாத்நேச்சர் 586 என்ன பண்ணுறார்? யூதர்களை சிறையிருப்பு கொண்டு போகிறார். அதே போல் முக்கியமாக அதில் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 34ஆம் அதிகாரத்தில் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள், பாபிலோனர்கள் எருசலேம் தேவாலயத்தை சூறையாடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் இங்க என்ன சொல்றாருன்னா, ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலில் இருக்கின்ற ஆடு மேய்க்கின்றவர்கள், அதாவது ஆடு என்று சொல்லுகிற போது மக்கள், அப்படிதான் அது சிம்பிள்ஸ் நம்ம குறிக்குது. மேய்க்கின்றவர்கள், ஷெப்பர்ட்ஸ் என்றவங்க பொறுப்பாளர்கள், அரசர்கள் இல்லை, ரூலர்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ he critiques the leaders of Israel who are likened to shepherds who have failed to care of their flock. இஸ்ரவேல் மக்களை சரியாக வழிநடத்த முடியாத தலைவர்களை இவர் என்ன பண்றார்? கிரிட்டிக் பண்றார். கிரிட்டிக்னா அவங்களை விமர்சனம் பண்ணுவார். இன்னைக்கு எப்படி அரசியல்வாதிகளை, முதல்வரை எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க இல்லையா, அதே போலதான் அன்றைக்கும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுகின்ற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர் இங்கே எசேக்கியேல். அதே போல கடவுளுடைய நீதி தீர்ப்பை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற பார்க்கிறோம். மீண்டுமாக ரெஸ்டோரேஷன் அண்ட் பிளெஸிங், மீட்டுருவாக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். அதாவது இது ஏறக்குறைய காட்ஸ் ப்ராமிசஸ் நம்ம பார்க்கிறோம். that God will restore his people and bless them, providing for their needs and protecting them from harm. எந்தவித துன்ப துயருக்கு இல்லாமல் காக்கும்படியாக ஆண்டவர் வழி நடத்துகிறார்னு சொல்றார். அதே போல இந்த பகுதி எசேக்கியேல் 34:26 லுக்ஸ் ஃபார்வர்ட் டு த போஸ்ட் எக்ஸிலிக் ரெஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரேல், அதாவது திரும்பியும் மீண்டும் இஸ்ரவேலுக்கு வருகின்ற ஒரு காலகட்டத்தை அது குறிக்கின்றதாக. God would restore his people to their homeland. மீண்டும் அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகின்றார். அதே போல மேசியாவுடைய வருகை பற்றி சொல்லுது. The verse also foreshadows the coming of the Messiah who would be the ultimate shepherd of God's people. கடவுள் இங்க சரியான அரசர்கள் இல்லாதனால அவரே இறங்கி வருவாரு. அவரே இறங்கி அவர் என்ன பண்ணுவார்? அந்த மக்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த பகுதியில் 34:26 நம்ம என்ன பார்க்குறோம்னா 3 செய்தியை பார்க்குறோம். ஒன்று, காட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் பிளெஸிங் அண்ட் ப்ரொடெக்ஷன்.
கடவுளுடைய வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் இங்கே தரப்படுகிறது. A covenant of peace, சமாதானத்தின் உடன்படிக்கையை ஆண்டவர் இங்கே நமக்கு செய்கிறார். The Lord will be a refuge, அவரே நமக்கு மிகப்பெரிய அரணாக கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இதை நமக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்னா, God's covenant of peace and blessing, அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தில் நீங்க சமாதானமாய் வாழ்வீங்க அப்படின்றார். ஒருவேளை நம்ம கூட பாவம் என்ற சிறையிருப்பில் சிக்கி கொண்டிருக்கலாம், வியாதி என்ற சிறையிருப்பில் சிக்கி கொண்டிருக்கலாம், நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். புதிய வருஷத்துல கூட இந்த பிரச்சனைகள் நீங்கவில்லை ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிச்சயமாக உங்களை காக்கும் என்று சொல்லுகின்றார். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். அதே போல the promise of protection and refuge, உங்களை பாதுகாக்கவும் அரணாகவும் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க இல்லையா. ஏனென்றால் இன்றைக்கு மனிதர்கள் நம்மை எப்பவுமே பாதுகாக்க மாட்டாங்க. தாயும் தகப்பனும் கூட கைவிடுவாங்க. அதான் சங்கீதம் 27:10 நம்ம பார்க்கிறோம். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிறவர் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தையை மறப்பாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு தாயை போல தந்தையை போல தோளின் மேலே சுமந்து வருகிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் நம்ம கைவிட்டுள்வார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். அதான் நாம் இங்கே பார்க்கின்றோம். அதே போல சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அது ஆசீர்வாதத்தின் மழையாக இந்த நாளிலே சொல்ல. அதான் சொல்லார், அவர்களுக்கு ஒரு குன்றினை நான் ஏற்படுத்துறேன், ஒரு இடத்தை ஏற்படுத்துவேன். அதுதான் இஸ்ரவேல்ல திருப்பி நான் வந்து அவங்கள வாழ்க்கையை மீண்டும் கட்டு போறேன், மீட்டுருவாக்க செய்ய போறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, விடுதலை இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா, ஆண்டவர் அதை திரும்ப கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தின் மழையை தருவார் இல்லையா. ஏற்ற காலத்தில் நான் மழை பெய்ய செய்வேன், அவர்கள் ஆசி மழையாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய இறை ஆசீர்களை நிச்சயமாக அவர் தந்து வழி நடத்துவார். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை நோக்கி மன்றாடுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமாக எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தாவே தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் இதோ ஆசீர்வாதத்தின் மழையை எங்களுக்கு தருகிறீர், சமாதானத்தின் உடன்படிக்கையை தருகிறீர். ஆண்டவரே, சிறையிருப்பில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீதி தீர்ப்பையும் மீட்டுருவாக்கத்தையும் நீர் செய்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் உலகமெங்கும் இருக்கிற மக்கள் பார்த்தும் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஒருவேளை பல்வேறு சிறைகளில் இருக்கலாம், வியாதி, பலவீனம், துன்பம், துயரம், ஆண்டவரை மனிதர்களுடைய அலட்சியங்கள், தலைவர்களுடைய அலட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் என் தேவன் தாமே எல்லாரும் நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. குறிப்பாய் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவங்க, தலித் மக்கள், சேரிகளில் வாழுகிற மக்கள், ஆண்டவர் எல்லாருக்கும் ஜபிக்கிறோம். கர்த்தர்களுக்கெல்லாம் விடுதலை தந்து சமாதானத்தை தான். இதனாலே வியாதியஸ்தர்கள், பலவீனங்களுக்கு ஆண்டவர் ஜபிக்கிறோம். நோக்கி பாரு. குறிப்பாக இப்படி அருமையான உதயநேசன் ஆயிருக்காக, நிக்சன் ஆயிருக்காக, ராஜ்குமார் ஆயிருக்காக, ஆண்டவருடைய வனஜாமாவுக்காக, தீபா, ஏழுமலை, லதா, ஆலன், ரஃபியா, ஆண்டவரை இவர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய பெதஸ்தா ஜபக்குழு அன்பு தாயார் வனஜாமாவுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்கள், சுகவீனமாக இருக்கிறார்கள், உங்களுக்கு எல்லாருக்காக நான் ஜபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவருடைய பலவீனங்களை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து, சுகவீனங்களை ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து நீர் மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை என் தேவன் தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிறேன் என்னுடைய நண்பர் சாரியம், உடைய ஏஞ்ச காவியம், அன்பான பிள்ளைகள் மாத்தல் மறையாளையும் ஆசீர்வதிங்க. உடைய சாக்கோ சாரின் டீச்சரை ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல அடியனுடைய குடும்பத்தாரின் பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க, பலப்படுத்த தேவையை சந்திய ராஜா. ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற கிராம சபைகளாகிய பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, ஆண்டவரே, மேல்சனம் திருச்சபைகள், குடும்பங்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. இதை பார்க்கிற கேட்கிறவர்கள் இந்த ஏழை திருச்சபைகளுக்காக உதவி செய்ய முன் வரும்படியாய் அது கெஞ்சி மன்றாட. குறிப்பாய் பாப்பனப்பள்ளி திருச்சபை, பரிசுத்த யோவான் திருச்சபை ஜபிக்கிறோம். புதிய ஆலய கட்டுமான பணிகள் ஆண்டவர் நிர்மாணிக்கப்பட வேண்டும், தேவைகள் உண்டு. இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் அதற்கு உதவி செய்ய
நீர் மனதில் ஏவும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி உலக தலைவர்களுக்காக, இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக, இல்லை ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேசத்தின் தலைவர்களையும், அதே போல் இப்படிய ஆண்டவர் பாரத பிரதமர் ஜனாதிபதிக்காக, ஆண்டவர் அனைத்து எம்எல்ஏ எம்பிகள் கலெக்டர்ஸ்க்காக, இப்படி தமிழ்நாட்டின் முதல்வர் கவர்னர் எம்எல்ஏ எம்பிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அனைத்து மாநிலத்தின் தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. உலக ஆண்டவர் தலைவர்களை ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உருவாகட்டும். இஸ்ரேல் அமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர், இயற்கை பேரிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய அன்பு ஆசிரியர் செம்பேடு ஆண்டவரே, பரிசுத்த மத்தேயு லுத்தரன் திருச்சபையினுடைய அன்புக்குரிய செயலர் ஆசிரியர் வேலு அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மானுவேல் வேலு அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அன்பு சாரை ஆசீர்வதிங்க. அந்த திருச்சபையில் மிக சிறப்பான ஊழியத்தை முன்னெடுக்கிறவர், அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழி நடத்துங்க. அவருடைய அன்பு துணைவியாரையும் இம்மான 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய உடன் பிறந்த அன்பு சகோதரர் நவீன்காக, அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர் சார்ந்திருக்கிற மத்தேயு லுத்தரன் திருச்சபைக்காக, அவருடைய ஊழியங்கள் ஆண்டவர் சிறுகாஞ்சி பகுதியிலும் மிக சிறப்பாக இருந்தது. அடியே நாங்கள் வேலூரில் பணியாற்றுகிற போது நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஒன்றாக இணைந்து செய்திருக்கிறோம். அவர்களையும் தொடர்ந்து கர்த்தர் காத்து வழிநடத்துங்க. இந்த பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் மாறி இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை அவருக்கு தந்து, ஆசீர்வாத மழையை அவருக்கு தந்து வழிநடத்துங்க. நல்ல ஆசிரியராக அவர் விருது பெற கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க உங்களுடைய பாதுகாப்பை, சமாதானத்தை என் தேவன் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அதே போல இப்படி அருமையான ஆயர் ஆண்டவரே பாஸ்டர் கேசவன் ஐயாவுக்கு ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற ஐயாவுக்கு நல்ல சுகத்தின் பலத்தை தார். நண்பான மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் பிறந்த நாட்களை நன்றி செலுத்து ஆண்டவரை காணுகின்ற உடைய ஆம்பூர் நிலா டிஜிட்டலுடைய ஓனர் ஆண்டவரே, உடைய அன்புக்குரிய அண்ணன் ஆண்டவரே சாம்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ வீரராகவும் திருச்சபையினுடைய செயலராகவும் ஆண்டவரே, இது ஆம்பூர் ஆண்டவர் அந்த வர்த்தகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதிங்க. அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதே போல் இன்று பிறந்த நாளை காணுகிற அவருடைய அன்பு உடன் பிறந்த சகோதரி அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவையை சந்திங்க. இன்று போல் என்றும் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதத்தின் மழையை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. தொடர்ந்து ஆண்டவரே அடியார்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்படுகிற ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதி சமாதானம் பெருகட்டும். தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் பொறுப்பாளர்கள், ILC பொறுப்பாளர்கள் ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள், உடைய பெதஸ்தா மருத்துவமனையை அவருடைய திறக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடும். கண்ணீரோடு ஜபிக்கிற ராஜா, இப்படியாவது திறக்கும்படியா இந்த தேவன் கிருபைத்தார். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் ஐக்கியம் நம்முடைய ரோடு நாளிலே தங்கியிருப்பதாக. ஆமென்.